என் நண்பிற்குரிய நண்பான்பி, வெல்கம் டு வைகே ஃபேக்ட். நான் தான் உங்கள் யோகேஷ் பேசுகிறேன். படம் சொல்லும் கருத்து என்ன அப்படின்ற சீரீஸில் முதல் எபிசோடில் என்ன படம் பற்றி பார்க்க போகிறோன்னா நண்பன். வெல்கம் டு வைகே ஃபேக்ட். நம்ம லைஃப் நம்ம சாய்ஸா இல்லை சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷனா? நண்பன் படம் வெறும் காலேஜ் படம் மட்டும் இல்லை, அது ஒரு எஜுகேஷனுக்கு மிரர் மாதிரி. 3 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல், மார்க்ஸ் மேலே வர்ற ஒரு சிஸ்டம். இதுக்கு நடுவில் இந்த என்வரான்மெண்ட்டில் வர ஒரு ஆள் தான் பஞ்சவன் பாரிவேந்தன். அவர் சொல்கிறது என்னன்னா, படிக்கிறது எப்படி படிக்கணும்னு கற்றுக்கக்கூடாது, எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதான் அவர் கற்றுக்க சொல்கிறாரு. வெறும் மக்கப் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு இதை புரிஞ்சுக்கணும், மிஸ்டேக்ஸ் பண்ணால் அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். இன்னமும் சில இடத்துல பயந்துக்கிட்டு இருப்பாங்க. பயம் எல்லாத்தையுமே கொன்றும். எஜுகேஷன்ஸ்னால் வெறும் மார்க் மட்டும் இல்லை, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பயத்தில் படித்த எல்லாமே நம்மளுக்கு மறந்து போயிடும், லைஃப்பில் யூஸும் ஆகாது. அந்த மாதிரி இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் டவுட் கேட்குறதுக்கும் பயப்படுவாங்க. ஃபெயில் ஆகிட்டோன்னா அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. இனோவேஷன், அதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் இருந்தால் தான் நம்மளுக்கு அதில் புதுசாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு பையன் அவனோட ஐடென்டிட்டியை தேடி போகிறான், பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சேஃப்டியை பார்க்குறாங்க. இதில் ஸ்டீவர்சனும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரும் நம்ம சொசைட்டி ஒரு மனுஷனாக இருந்தாலும் எப்படி இருப்பானோ அதுதான் ஸ்டீவர்சன் கேரக்டர். எதுவுமே புரியாமல் என்னன்னே தெரியாமல் ஃபுல்லாக இது மார்க் வாங்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஃபுல்லாக மக்கப் பண்ணி வச்சுருப்பான். அந்த ஸ்டீவர்சன் கேரக்டரும் நம்ம சொசைட்டியும் ஒன்று. அவங்க என்ன பேசுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, ஏதாச்சும் நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ அப்படின்னா பயம் மட்டும்தான் இருக்குது. ஒரு பயம் வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பயம், எது பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு அது பண்ண தோணாது. நம்மகிட்ட கான்ஃபிடன்ஸ்னால் தான் ஒரு இதை ஃபுல்லாக இறங்கி பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் அழிச்சிடுறது எதுனா இந்த பயம். இந்த படத்துல பிரின்சிபல் தான் வில்லன் நம்ம நினைப்போம். அந்த படத்துக்கு வில்லன் பயம். அதைத்தான் அவங்க அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. பயம் இல்லாம ஒரு பேஷன் உனக்கு இருக்கு, பட் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு நம்ம அந்த பேஷனை விட்டு கொடுத்துட்டோம்னா அதுல நம்மளுக்கு வர்ற ஒன்று ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். நீ அந்த பேஷனை நோக்கி ஓடினேன்னா அந்த பயம் இல்லாம அப்படிதான் நான் போவேன் அப்படின்னு ஒரு இதில் கான்ஃபிடென்ட் அந்த பேஷனை நோக்கி நம்ம ஓடணும்னா சக்ஸஸ் நம்மளை நோக்கி ஓடி வரும். இந்த படத்துல நிறைய இது சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கருத்து என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறாங்கன்றது. அதில் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. விஜய் ஒருத்தவர், ஜீவா ஒருத்தவர், அப்புறம் இன்னொருத்தவர் இருப்பாரு. அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேர்ல விஜய் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார், அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணுவாங்க, நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்துல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளை அதில் உள்ள புஷ் பண்ணி விட தான் பார்ப்பாங்க. அதில் நம்மளால வர முடியாது. நம்ம ஃப்ரெண்டு வருவான், அவனுக்கு டேலண்ட் இருக்குன்னா அவனை ஏற்றி விட தான் பார்ப்பாங்க, தவிர அவனை கீழே இறக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பயமா கான்ஃபிடென்ட்டை சூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஃபாலோ பண்ணுங்க, உங்களை நோக்கி சக்ஸஸ் தேடி வரும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. பயத்தை விட்டுட்டு கான்ஃபிடென்ட்டை சூஸ் பண்ணி தைரியமாக போங்க, உங்களை நோக்கி எல்லாமே வரும். இதே மாதிரி உங்கள் ட்ரீம் என்ன, நீங்கள் என்னவாக போகிறீங்க, உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோகளுக்கு நம்ம வைகே ஃபேக்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.